உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னதையும் நம்பிட்டாளா? கண்ணு கலங்கிடுச்சு. ஓ கிரேட். அப்போ நான் யாரு? மை ஸ்வீட் வைஃப். ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொத்த கம்பெனியும் டேக் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஹலோ, கம்பெனியை மட்டும் டேக் ஓவர் பண்ணா போதும், சரியா? நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு இன்னொரு பார்ட்னர்? கம்பெனி அண்ட் மணி, இதுதான் நம்ம டார்கெட். இந்தா. தேங்க்யூ. என்ன கன்றாவி இதெல்லாம்? யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? தப்பா ஒண்ணும் பண்ணலையே. வாழ்ற வீட்ல இதெல்லாம் பண்ணலனா தான் தப்பு. ஏய், மகாவியை எதிர்த்து பேசுறியா? ஹலோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏத்தி விட போறிய? பதில் சொன்னா அது எதிர்த்து பேசுறதா அர்த்தமா? ஏய், நீ பேசாத. உன்னை யாரடி இங்க வர சொன்னது? என் அண்ணனை பார்க்க வரதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் தான் வர சொன்னேன். நீ யாரு அவளை வர சொல்ல? நான் யாரா? ராமோட பொண்டாட்டி. நீங்க எதிர்க்கிறீன்றதுக்காக அது இல்லன்னு ஆயிருமா? இந்த வீட்ல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஏய், வாய மூடு. மரியாதையா இதை எடுத்த இடத்துல வச்சிருங்க. தப்பு தப்பா செஞ்சு எனக்கு வெறி ஏத்தாதீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க ஏதோ பண்ணிட்டு போறோம். உனக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனாலும் சொல்றேன், பிசினஸ் விஷயமா ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்க வராங்க. அவங்க வரும்போது இது எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. இருந்தது கொன்னுடுவேன். அப்படியா? கொன்னுடுவியலா? கொன்னு புதைச்சிருவேன். மகா, இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்கள ரிசீவ் பண்ணணும், வா போலாம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் திரும்பி வரும்போது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஆமாமா, இதையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இல்ல மகா பெரி ஆயிடுவா. கிளீனா இருக்கணும். அக்கா வாங்க, காலங்காத்தால வெறுப்பேத்துக்கிட்டேன். என்னம்மா, கொலு வைக்க போறீங்களா? பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா அம்மா இருந்தப்ப நம்ம வீட்ல எவ்வளவு அழகா கொலு வைப்பாங்க? கொலு முடிகிற வரைக்கும் ஆட்டம் பாட்டோன்னு எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஆமாம்மா, அழகான காலம். ஆமாண்ணே, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆமா, திடீர்னு எப்படி இந்த ஐடியாலாம் வந்துச்சு? வேற யாருக்கு தோணும்? நம்ம சீதாவுக்கு தான். பொறுமையா பொறுமையா மெதுவா பொறுமையா மெதுவா வைங்க. பாத்து பாத்து அண்ணா. சரிம்மா சரிம்மா. நான் பொறுமையாண்ணா.
செல்வி எனக்கு ஒரு காஃபி தரியா? அம்மா காஃபி எல்லாம் அப்பயே போட்டு வச்சாச்சுமா. கூடவே பக்கோடாவும் செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? ம். மீராக்கா அடுத்த கொலுவுல செல்வி அக்கா மாதிரியே ஒரு பொம்மைய வைக்கணும். வச்சுட்டா போச்சு. ஆமா சீதாம்மா, கொலு பொம்மையெல்லாம் செட் பண்ணோம். எனக்கும் கொஞ்சம் காப்பி கொடுத்தீங்கன்னா தெம்பா இருக்கும். சரிண்ணா வாங்க வாங்கக்கா. பக்கோடா சாப்பிட போறாங்களாம். அவங்க சாப்பிட்டு வரும்போது இந்த பெட்டியில ஒரு பொம்மை கூட உருப்படியா இருக்க கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடணும். சரி போலாமா? நாம தான் பண்ணோன்னு தெரிஞ்சிருமா? உடைக்கலாம். மெயின் ஆஃப் பண்ணிட்டு அட்டாக் பண்ணலாம். அடிக்கும்போது சீதா குறுக்க வந்தா அவளையும் சேர்த்து அடிக்கலாம். புரியுதா? ஓகே கேப்டன். சத்யா நீ போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வா. இந்த வரேன். சில்லுவண்டுகளா, என்ன வேலை இது? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏய், யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? அந்த மகா பண்ண சொன்னாலா? ஏய் என்னத்தை அடிச்சு உடைச்சிங்கன்னு பாருங்க. ஏய் பாரு. ஐயோ ஐயோ ஐயோ. எனக்கு வர கோவத்துக்கு அப்படி அடிக்கட்டும் போல இருக்கு. சீதா வேணாம் சொல்றதுனால நான் கோவத்தை அடக்கி இருக்கேன். நீங்க மறைஞ்சு நின்னு பார்த்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் இப்படி பண்ணேன். 3 பேர் போய் பாவடை கட்டி விளையாடுவாங்க. போங்க, பொம்மை அடிச்சு வைக்கிறோம். போங்க, சீக்கிரம் போய் விளையாடுவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.